today we are going to see about Dr. Prasanna Subha. We will talk about the process of how to cure the alcohol. Hi, it's me Prasanna Subha and it's Kumar, Vijay and Salish Kumar as cameraman. Hi. Today it's a common and usual thing of the today's generation. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பர்சன்டேஜ் அந்த ரிசர்ச் படி நிறைய பேருக்கு இது அல்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஸ்கிப் அவங்க வந்து சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு மச் மோர் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு அல்சருக்கான ஒரு ஜீரணத்துக்காக ஒரு ஆசிட் சொல்லணும். அந்த ஆசிடை வந்து சாப்பிட்டா அது வந்து நார்மலி யூஸ் நத்திங் தான். அப்படி சாப்பிடாம ஸ்கிப் பண்ணும்போது அந்த ஆசிட் வந்து நம்ம வயிற்றில் இருக்க அந்த குடலை வந்து அடித்து புண்ணாகுது. ஸோ அதனால நம்மளுக்கு வயிற்று வலி வருது அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து கொஞ்ச நாளடைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் போயிடுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ஹியூமன் பாடி படி 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆசிட் தொடங்கும். நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். முக்கியமான வந்து சப்டைட்டில் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து மாடிபிக்கிறது, இப்போ பீஸா பர்கரு அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி கபாப் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி மாறி போகிறாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாலும் அல்சர் வருமா, இல்லை அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டாலும் வந்துட்டு அல்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அது தப்பான கேள்வி தான், நல்ல கேள்வி. சரிங்க, நம்ம என்ன பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அதுக்கப்புறமோ இல்லை முன்னாடியோ ஒரு ஜூஸஸ் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரும். ஏன்னா நீங்கள் பெப்பர் அதிகமாக இல்லை சில்லி அதிகமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு அல்சர் வர வைக்கிறது. ஏன்னா உங்களால் அதோட காரத்தை வந்து நம்ம குடலால் இது பண்ண முடியாது. ஸோ அதனால வரலாம். ஸோ நம்ம அல்சர் வந்து இது பண்ணணும்னா இப்போ அல்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேன் எடுத்துக்கிறது தான் நல்லது, நாட் ஹனி. உங்களை சொல்லலை, சத்தியமாக உங்களுக்கு ஹனிங்கிறது வந்து ஒரு தேன். ஓகே, தேன் சாப்பிடணும். இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட போறீங்க அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா 3 வேளைக்கு 2 வாட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தேன் சாப்பிடணும். சாப்பிட்டே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னமா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அல்சர் வராது, க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத எழுதிருக்கேன், லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஓகே, பனானா வந்து நம்ம வந்து எவ்வளோ நிறைய போகிறேன். அதை பார்த்தாலே கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு இந்த சாப்பிடாம இருக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஜூஸ் சொல்கிற ஹெல்த்தி ஃபுட்ஸ்லேருந்து நிறைய சொல்லுவார். நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்ல விடுங்க. போகிறேன்ல அவர் வந்து நல்ல வீடியோ நல்லா பண்ணாரு, வச்சு செய்கிறாரு. பனானா வாழைப்பழம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஜூஸ், உங்களுக்கே தெரியும் வெஜிடபிள் ஜூஸ், கேரட்டு அந்த நிறைய இருக்குது. அது மாதிரி வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கலாம். ஹனி, தேன், நான் சொன்னேன் அது தேன் சாப்பிட்றது நல்லது. நீங்கள் வந்து நல்ல ஏன்னு தெரியல, அப்படி தேன்னு சொல்கிறான்னு தெரியல. நீங்கள் ஆனால் பார்க்குறவங்க வியூஸ் யாரும் வந்துட்டு தேனோட வேறு எதுவும் அந்த அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தேன்னா வெறும் அந்த இல்லை வீலேருந்து கிடைக்கிற நிறைய அந்த தேன் இல்லை. நான் வந்து மைக்க பேச யோசனை வர மக்களை தூக்கி எடுத்துக்க மாட்டேன். மக்களே உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் வந்து அவனதான் சொல்லணும், நான் இது காரணம் கிடையாது. அப்புறம் வந்து கேபேஜ், நான் முட்டைக்கோஸ் சாப்பிட்ணும். ரா மில்க் சாப்பிடணுமா, இல்லை முட்டைக்கோஸ் வந்து இல்லை எப்படி வேணால் சாப்பிட்லாம். அதுக்கு முட்டைக்கோஸுங்கிறது வந்து எப்படி வேணால் சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் நீங்கள் வேக வச்சு கூட சாப்பிட்லாம் அப்படி. ஸோ ரா மில்க் கூட நீங்கள் குடிக்கலாம். ரா மில்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, பச்சை பால். ஸோ பச்சை பாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் ஆகும். அது மாதிரி பால் குடிக்கிறது நல்லது. கோகோனட் வாட்டருங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. கோகோனட் வாட்டர், இளநீ நீர், அது கூட நல்லது தான். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ பாட்டிலே வந்து டாட்டா கொட்டோ அந்த மாதிரி வாட்டருங்க போட்டு வந்து தனியாக வந்து இளநீர் தான் இருக்குது, இளநீர் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வந்து குடிச்சா வந்து ரிஃப்ரெஷ் ஆன மாதிரியும் தெரியல, ஒரு மாதிரியும் தெரியல. அதான் ஆரோ வாட்டர் குடிச்சமாக இருக்குது. ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்டென்ட் இருக்கிற மாதிரி இளநீர் அந்த கண்டென்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸ் அந்த கண்டென்ட்லாம் இங்கே கிடைக்காது. ஓகே, அது மாதிரி. ஸோ ட்ரம் ஸ்டிக்னோன்னா யோசிப்பீங்க மோதடிக்க, அது இல்லை. ட்ரம் ஸ்டிக் மீன்ஸ் முருங்கைக்காய். அவர் முருங்கைக்காய் பற்றி பேசும்போது நான் சொல்லணும்னு நினச்சது வந்துட்டு ஏற்கனவே அவர் வந்து தேன்னு சொல்லிட்டு
வேற ஏதோ சொன்னாரு. ஆனா இப்ப பாத்தீங்க முருங்கை வராரு. நிஜமா அல்சர் பத்தி பேசுறாங்க. நிஜமா பேப்பர்ல எழுதிருக்கேன். நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க. நம்புங்க, ஐம் டாக்டர். வெள்ளை கொண்டு கிடக்குது, பிளாக் கொண்டு தான் கிடக்கு ஒத்திருங்க. அதுல பாத்தீங்கன்னா கையை நான் தான் போட்டிருக்கேன். அதான் டாக்டர் நல்லா, அவர் தான் டாக்டர். ஆமா, நாங்க ஒரு 2 கோட் போட்டு வந்திருக்கேன். அதுக்குன்னு அவன் வந்து எங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிக்கிறது முக்கியமான விஷயம். அப்புறம் தயிர், தயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி எடுத்துக்கோங்க. தயிரை வந்து நீங்கள் லெஜியாவோ இல்லை தயிர் சாதமோ எப்படி வேணா எடுத்தால் தயிர் எடுத்துக்கோங்க. என்ன ஜட்டோட தெரிஞ்சுக்காங்க, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஃப்ரூட் ஜூஸஸ், அது ஃப்ரூட் ஜூஸஸ் தான் அப்படி எழுதிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரூட் ஜூஸஸ். நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து எனக்கும் வந்து அந்த அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் எப்படின்னா சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ காலையிலலாம் இப்போ சாப்பிடாம இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், இந்த அல்சர் இருக்குல்ல, இப்போ என்னன்னாக்கா இல்லை நான் இது மாதிரிலாம் பண்ணுவேன். நான் வந்து தப்பாக பேசுகிறேன், ஊதுலாம் போடுறேன், கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவாங்கனாக்கா, மாதுளம்பழம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. மாதுளம்பழம்லாம் ஜூஸ் அடிச்சு குடிச்சு அந்த எப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து எப்படின்னா 2 கிளாஸ் மாதுளம்பழம் ஜூஸ் அடிச்சு குடிச்சனால எனக்கு ஏதோ ஓரளவு அந்த லைஃப்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரெஃப்ரெஷ் ஆனது. அந்த மாதிரி சாப்பிட்டு நானும் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வந்து முக்கியமான விஷயம் அங்கே வந்து ப்ளீஸ் அவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். பாவம் அது போட்டெலாம் போட்டு வெயில் நேரத்தில் பெரிய ட்ரெயின் பண்ணும். தயவுசெய்து சாப்பிட முடியலம்மா, ரொம்ப நேரம் பேசிட்டு 3 பேர் வேறு ஒர்க் பண்ணுறோம், எடிட்டிங் வேறு பண்ணணும். ப்ளீஸ் அண்ட் சைனிங் அவுட். தேங்க்யூ. இன்னொன்று சொல்ல வரேன் என்னன்னாக்கா, டாக்டர் அப்படின்னு மேலே போட்ட மட்டும் தான் பார்த்தீங்க. ஆனால் கீழே ஒரு டவுசர் போட்டுருக்காரு. இது வந்து டாக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ டாக்டரா டாக்டர் வந்து பரவாயில்ல. அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறதுனால பேரண்ட் வந்து அவசரத்தில் மறந்துக்க மாட்டேன். Thank you and keep watching. It's me Prasna and Shivas and Sadish. Thank you.